நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. தேனி மாவட்டம் முத்தமபாளையம் சீலையம்பட்டி வழியாக செல்லும் முல்லை பெரியாற்றில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்வதால் பொதுமக்கள் ஆற்றின் கரையோர பகுதிக்கோ ஆழமான பகுதிக்கோ செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் சத்யராஜ் விவரங்களை வழங்கலாம். தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. இதன் காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டமானது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. அணையிலிருந்து 1600 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு உள்ளது. தொடர்ந்து பார்த்தோம் என்றால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சுருளியாறு மற்றும் கோதையாறு இந்த பகுதியில் இருந்து தண்ணீரானது பெருக்கெடுத்து வந்து உத்தமபாளையம் வழியாக பாய்கின்ற முல்லை பெரியாற்றில் வெள்ளமாக சீறி பாய்கின்றது. இதன் காரணமாக தேனி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பொதுமக்கள் விவசாயிகள் ஆற்றின் ஆழமான பகுதிக்கு சென்று குளிக்கவோ துணி துவைக்கவோ புகைப்படம் எடுக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பார்த்தோம் என்றால் தண்ணீரானது ஆக்ரோஷமாக செல்கிறது. லோயர் கேம்பில் திறந்து விடக்கூடிய தண்ணீரும் சுருளியாரிலிருந்து வரக்கூடிய தண்ணீரும் இணைந்து முல்லை பெரியாற்றில் தற்பொழுது வெள்ளமாக பாய்கிறது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் யாரும் முல்லை பெரியாற்றின் கரையோர பகுதிக்கு செல்ல வேண்டாம். விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.